இது முனிஸ் மெஸ் சேனல். இந்த சேனலில் 11ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்கில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் பயிற்சி 2.1 உள்ள முதல் கணக்கு பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 70 இருக்குது. √7 - 1/4 0 3.14 4 22/7 ஆகிய ஒவ்வொரு எண்ணினையும் என் கியூ ஆர் மைனஸ் கியூ அல்லது இசட் அடிப்படையில் எழுதுக. இதில் √7ங்கிறது ஆர் மைனஸ் கியூ அப்படின்னு எழுதலாம். -1/4 அப்படிங்கிறது பின்னம், அதனால் க்யூன்னு எழுதுவோம். அடுத்தது 0வை இசட்லேயும் நம்ம எழுதலாம், க்யூலையும் எழுதலாம். 3.14 அப்படிங்கிறது க்யூ, 4ங்கிறது நேச்சர் நம்பர், இயல் எண்கள்லையும் எழுதலாம், க்யூலையும் எழுதலாம். அடுத்து 22/7ங்கிறது க்யூ, பின்னங்களாக வந்தாதிலே நம்ம க்யூன்னு எழுதலாம். அடுத்தது எடுத்துக்காட்டு 2.1 பார்ப்போம். mod of 2x - 17 = 3 இன் தீர்வை காண்க. 2x - 17 = +or-3ன்னு எழுதலாம். இப்போ இங்கே எக்ஸோட மதிப்பை பார்ப்போம். எக்ஸோட மதிப்பு இது +3 இருக்கும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்னா 2x - 17 இது எக்ஸோட மதிப்பு +3 இருக்கும் பொழுது நமக்கு இந்த 2x = இந்த -17 ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் வரும்போது +3 + 17 இருக்கும். இப்போ நமக்கு 20ன்னு கிடைக்கும். 2x = 20னா எக்ஸோட மதிப்பு 20/2 10. இதே மாதிரி 2x - 7ஓட மதிப்பு mod of 2x - 17ஓட மதிப்பு நம்ம -3ன்னு வச்சோம்னா (2x = -3 + 17 வரும். அப்போ நமக்கு 2x = -3, இங்கே +17 இருக்குது, 17 - 3 4 14. இப்போ எக்ஸோட மதிப்பு 14/2 7. இப்போ +3ன்னு இருக்கும்போது நமக்கு எக்ஸோட மதிப்பு 10ன்னும், இந்த மாட் ஆப்ரேட்டரோட ஆன்சர் வேல்யூ -3ன்னு இருக்கும்போது நமக்கு எக்ஸோட மதிப்பு 7ன்னு கிடைக்கும். இதுதான் அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். இதில் மெய்யெண்களின் பண்புகள் பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எப்படி இருக்கா? ஏபி இஸ் த எலமெண்ட் ஆஃப் ஆர் எனில் a + b ஆர் த எலமெண்ட் ஆஃப் ஆர் மற்றும் ஏபி ஆர் த எலமெண்ட் ஆஃப் ஆர் இரண்டு மெய்யெண்களின் கூடுதல் மெய்யெண் மற்றும் இரு மெய்யெண்களின் பெருக்கல் ஒரு மெய்யெண். ஒரு 2 ரியல் நம்பர்ஸை நம்ம பெருக்கும் பொழுது வருத ஆன்சர் ரியல் நம்பர்ஸாக தான் வரும். அதான் மெய்யெண் போட்டிருக்காங்க. a, b ஆர் த எலமெண்ட் ஆஃப் ஆர் எனில் a + b + c = a + b + c மற்றும் a × bc = ab × c. 3 மெய்யெண்களை கூட்டும்பொழுது அல்லது பெருக்கும்போதும் எந்த 2 எண்களையும் முதல் கூட்டலாம் அல்லது பெருக்கலாம். அப்போ நமக்கு ஆன்சர் ஈக்குவலாக தான் கிடைக்கும். a இஸ் த எலமெண்ட் ஆஃப் ஆர் எனில் a + 0 = 0 தான். அதே மாதிரி a × 1 a தான். a வந்து ஆரோட ஒரு உறுப்புனா a + -a = 0 மற்றும் b இஸ் த எலமெண்ட் ஆஃப் ஆர் 0 b × 1/b = 1 அப்படின்னு தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். a, b ஆர் த எலமெண்ட் ஆஃப் ஆர் எனில் a + b நம்ம கூட்டினாலும் b + aன்னு கூட்டினாலும் ஆன்சர் சேமாக தான் இருக்கும். அது மாதிரி ab = ba இருக்கும். a, b c அது எலமெண்ட் இன் ஆர், அது வந்து மெய்யெண்களோட உறுப்பாக இருந்ததுன்னா a ஆஃப் அல்லது a இன்ட்டுன்னு சொல்லலாம். a × b + c = ab + ac. ab ஆர் த எலமெண்ட் ஆஃப் ஆர்னா a < b b - a greater 0. a இஸ் த எலமெண்ட் ஆஃப் ஆர் எனில் a² greater or = 0. இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். a, b ஆர் த எலமெண்ட் ஆஃப் ஆர் எனில் கீழ்காணுவற்றில் ஒன்று மட்டுமே உண்மை. அதாவது a = b அல்லது
A less than B அல்லது A greater than B. A, B are the element of R மற்றும் A less than B எனில் A plus C less than B plus C. இங்கு C is the element of R. A, B is the element of R. A less than B எனில் AX less than BX. இங்கு X is greater than 0. A, B are the element of R மற்றும் A less than B எனில் AY greater than BY. இங்கு Y less than 0. அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு கணக்கு பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.